அனைவருக்கும் வணக்கம். This video sponsored by BuyMode e-shopping mobile app. இந்த BuyMode e-shopping mobile app ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி. இந்த BuyMode e-shopping mobile app வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ப்ளே ஸ்டோரிலும், ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் அவைலபிளாக இருக்குது. கீழே இதனுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி இந்த மொபைல் ஆப்பை வந்து பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான வகுப்பே வச்சிருக்கிறேன். இதை சொல்றேன், இல்ல நீங்க உங்க கேள்வி பதில் சொல்றேன். நான் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கெல்லாம் பேசல, வகுப்பும் வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு அதாவது ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்னு தெரியல. எனக்கு இப்போ கூட ஒரு தம்பி சொன்னாரு, இப்போ யாரும் பேசும்போது கூட பொருளாதாரம் நான் ஏன் பணம் ஏன் சம்பாதிக்கணும், எனக்கு போதுமானது. உங்க பக்கத்துல இருக்கிறவரே தான் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு போதும் போது எனக்கு வாழ்க்கை போதும் தானே. அதனால என்கிட்ட உபதேசம் வாங்கினாரு வாங்கலன்றதுலாம் ரெண்டாவது விஷயம். அவர் வாழ்க்கையை வரையறுத்துனாரு. எனக்கு ஒரு வீடு இருந்தா போதும், ஒரு சைக்கிள் இருந்தா போதும், நான் ஒரு ஃபேக்டரி போய் ஒரு 1000 ரூபாய், 10,000 ரூபாய், 20,000 சம்பாரிச்சா போதும் முடிவு பண்ணிட்டாரு. அவர் தானே முடிவு பண்ணினாரு. அது ஒன்றும் தப்பு இல்லையா? அவர் தான் நேசிக்கணும். அவர் ஏன் அப்படிங்கிறாரு நீங்க கேட்கக்கூடாது. நான் ஏன் இப்படி இல்லைன்னு யார் கேட்கணும்? அவங்க ஏன் அப்படிங்கிறாங்கன்னு நான் கேட்க முடியாது. ஆனா நான் எப்படி இல்லைன்னு யாரு கேட்கலாம்? யாரை திருத்த முடியும்? நானே என்னையா அவருங்களையா எதிரில திருத்த முடியுமா? என்ன திருத்த முடியுமா? அப்போ அவர் கேட்கல, அது அவர் பிரச்சனை. நீங்க கேட்கறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நேசிங்க பணத்தை. பணம் வேணும் வாழ்க்கையில, நம்ம பணத்தை நிறைய சம்பாதிச்சு வச்சுக்கணும். அப்பதான் நம்ம நினைச்சதை சாதிச்சுக்க முடியும், நல்லபடியா வாழ முடியும் அப்படின்ட்டு. ஒரு புள்ள ஆட்டோ ஓட்டுறாங்க, நான் சொல்றேன் கார் வாங்குங்கன்ட்டு, இதுவே போதுன்றாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்புறம் எனக்கு சைக்கிள் போதும், சந்தோஷமா இருக்குது, எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இது, ஆட்டுக்கெல்லாம் வேலை கொடுத்து கதையா சொல்றான். நான் என்ன பண்ணிட்டான்? நான் சைக்கிள் ஓட்டின்னு வேலைக்கு போறேன், நீ மிஷின் வாங்கி வீட்டுல வச்சு சைக்கிள் மிச்சிங்கிறேன்றான். இந்த ஏழைக்கு இருக்கிற திமிரு எவ்வளவு பெருசுன்னு நினைக்கிறேன் நீ? அவனை என்ன மாத்த முடியும் நினைக்கிறியா? அப்புறமா ஒருத்தன் 3 வேலை சாப்பிட கூடாது, ஒரே வேலை சாப்பிடணும்னு வயிறு ஓட்டின்னு போயிருந்துக்கிறான். என்ன பண்றது? அப்பதான் நாம எல்லாரும் குருன்னு வானுன்னுட்டுக்கிறான். என்ன செய்யலாம்? புரியுதா? தமாசாகிறான் அந்த உலகத்துல. அதனால என்னென்ன வந்தவன் வராதவன் கிடையாது. என்கிட்ட எதுக்கோ தான் வந்தான், எல்லாத்துக்குமா வந்துருப்பான். ஏதோ ஒரு பாட்டு தான் வர முடியும், எல்லாத்துக்கும் வர முடியாது. வாழ்க்கை யாருதே. அதனால பணம் சம்பாதிக்கணும் நீங்க நினைங்க, நீங்க பணக்காரன் ஆகுங்க, அவ்வளவுதான். நீங்க நினைக்கணும் முதல்ல, அடிப்படையா நினைச்சா அதுக்கான உத்திகள் எல்லாம் போய் தேடுவீங்க. என்னன்னா அவசர அவசரமா பணம் சம்பாதிக்கணும் நினைப்புல நிறைய பேர் இருக்கிறதுனால நிறைய சீட் பண்ணு, இது என்னென்னவோ கர்மெல்லாம் இருக்குது, எம்எல்எம் அது இதெல்லாம் இருக்குது, எடுத்து போய் கொட்டி விட்டு ஏமாத நிக்கிறீங்க. அதுக்கு தான் தங்க காயினே போட்டேன். என்னென்னவோ பணத்தை எடுத்து போய் எங்கெங்கயோ போறீங்களா முதலீடா, என்ன பண்ணுங்க, தங்கத்தை வாங்கி வச்சீங்கன்னா பின்னாடி என்ன ஆகும்? இப்போ தெரிஞ்சுக்கலன்னா திமிரு. ஏழையா ஒருத்தங்கிறான்னா அது காரணம் அவங்க கிட்ட இருக்கிற திமிரு, ஆணவம். உஷாரா பாரு. நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படின்னுவான். நீ போனா நீ எந்த ஏழையா கூப்பிட்டு பேசு. நான் பார்த்து நான் ஏழையா இருந்தவன் தான். நான் ஒன்னும் அப்படி போடும் போதே பணக்காரனா கிடையாது. அடுத்த வேலை சோறு இல்லாதவன், 10 காசு காப்பி தூள் 5 காசு புற வாங்கி சாப்பிட்டவன் நான். அந்த மாதிரி தான் வந்தேன் நான். செருப்பு கிடையாது 9 தொடி வரைக்கும். அது மேட்டர் இல்ல. நான் பணக்காரன் ஆக மாட்டேனே முடிவு பண்ணிட்டான். அவன் வாழவே மாட்டேன்றான், எந்த செயலும் செய்ய மாட்டேன்றான். முன்னேறணும்னு நினைப்பே வரல அவனுக்கு. அடுத்தவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்றது, அவனை குறை சொல்றது, இவனை குறை சொல்றது ஒரு வேலை. 2 கட்டி காலில் போட்டு ஒருத்தன் திட்டுறதுக்கு யாரு கிடைப்பா மாட்டான்னு தேர்ந்துக்கிறான் ஒருத்தன். நீங்க என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு அதான் வேலை. காலில் ஏதோ மூடி தந்து ராவா குடிச்சிட்டு மச்சான் எப்படிங்கிறன்னா என்ன பண்ணுவ? புரியுதா? அவன் அது ஒரு ஹேபிட்டா வச்சுருக்கிறான். ஜாலியா இருக்குது இல்ல அவனுக்கு. நாம தான் பிளாக் பண்ணிட்டு போனான் அவனை. ஏன்? அவனுக்கு என்ன பண்ண தெரியாது. நம்ம அவனுக்கு நல்லா இருக்கணும்னு நினைச்சா கூட அவன் என்ன பண்ண மாட்டான். ஏன்? அதான் நான் ஆன்மீகத்துக்கு அதான் சொல்றேன். ஆன்மீகம்னா அது கிடையாது. கொண்டாட்டமா இருக்கணும், சிரிப்பா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அப்படியே எல்லாருக்கும் உதவ முடியுமா? சொன்னீங்க இல்ல, நான் இத்தனை குடும்பம், நான் 4 பேரை வாழ வச்சேன்னு இருக்கணும். என் முன்னாடி ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்கன்னா நமக்கு பெருமை. அதான் போத, அதான் பெருசு, அதான் போத, அதான் ஆன்மீகம். நான் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், அதான் ஆன்மீகம். நான் நல்லா இருக்கணும், நீ எனக்கு கீழே இருக்கணும்ன்றது ஆன்மீகம் கிடையாது. என்னில நீ நல்லா இருக்கணும், என்னை விட நீ சிறப்பா இருக்கணும். அதைத்தான் நான் நினைக்கிறேன். அப்படிதான் பாப்பேன் நானு. நீ நல்லா இருக்க மாட்டியா, நீ வசதியா இருக்க மாட்டியா, நீ கொண்டாட்டமா இருக்க மாட்டியா, திருந்திட மாட்டியா, அதுதான் சொல்ல போய் வந்துங்கிறான்ட்டு சுத்தி தான் பேசணும். இப்ப நல்லா இரு, சிறப்பா இரு, கொண்டாட்டமா இரு, அசிமா பேசிட்டு இருக்காது. நான் மயிறு நல்லா இருக்குன்னு சொன்னா, நல்லா இருக்குன்னு சொன்னா, நீ மட்டும் ஏன்டா பூச்சினா நல்லா கத்த பூச்சிக்கிடான்ற நானு. இல்ல நான் பூச்சி பண்ணிட்டு வீடியோவே போடுறான், அதை கட் பண்ணி போடுறான். ஒரு திருச்சிற்றம்பலத்தை உயர்வா சொன்னேன்.
திருனா உயர்வுடைய, சிற்றுனா சிறுமை, அம்பலப்பட்டுருது. திருச்சிற்றம்பலம் மரியாதையா பேசுங்க. நல்லா சொல்லணும்னா இது சொல்லும்போது நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, கொஞ்சம் இது மாதிரிலாம் அசிங்கமா பேசாதீங்க, மொத்தம் பார்த்து பேசுற மாதிரிலாம் பேசாதீங்கடா, மரியாதையா பேசணும்னு. அப்படி பேசுற மாதிரி கட் பண்ணான், போட்டு கேஸும் போட்டான். வாதத்துக்கு வரல, கேஸ முடிக்கல. இன்னும் போய் எடுத்து போய் உள்ள வச்சிருந்து ஒரு 4 நாள் வச்சிருந்து அம்மா என்ன பண்ணி விட்டானுங்க, வெளியே அமுச்சு விட்டானுங்க. கேஸ் இன்னும் முடிக்கல. நான் இப்போ வரைக்கும் சொல்லுங்கிறேன், இதை நான் அப்படி பேசல, நான் அப்படி பேசலன்னு. சத்தியமா அவனுக்கு புரியாத எதிராளிக்க பிரச்சனை. ஜாதி, இந்த ஊர்ல ஜாதி மதம் இதெல்லாம் ரொம்ப இருக்குது. ஒருத்தனை எப்படி பாக்குறான்னா, அவன் என்ன ஜாதின்னு தான் பாக்குறான், அவன் என்ன சொல்றான்னு கூட பாக்கல, யார் சொல்றான்னு வர பாக்குறான். புரியுது என்ன சொல்றேன்ட்டு? அப்போ அவனுக்கு என்ன புரியலன்னு கேட்டா, இவன் என்ன சொல்ல வரான்னு பாக்கல, யார் சொல்றான்னு பாக்குறான். சொன்னது என்னன்னு பாக்கல, யார் சொல்றான், வெள்ளி டம்ளரா தங்க டம்ளரான்னு பாத்துங்கிறானுங்க. இது உச்சத்தின் உச்சம். இதை நீ ஒன்னும் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஆயிட்டானுங்க. மதம் வேணாடான்னு பேசியிருந்தேன், மதத்துல இருக்கிற குறைபாடுகளை எடுத்து சொன்னேன். அவன் ஒரு மதத்தை மட்டும் தான் சொன்னாதான் சண்டை போடுவான்னு அவங்க கிட்ட சொன்ன உடனே, கட் பண்ணி போட்ட உடனே அவனுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டு அவனுக்கு வெறி பிடிச்சி அனுப்பிச்சிட்டானுங்க. நான் எல்லா மதத்தையும் தான் திட்டிருந்தேன். ஆனா போட்டது எதனா ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டுமே திட்டுற மாதிரி கட் பண்ணி போட்டானுங்க. குண்டா வரைக்கும் போய் நின்றுச்சு. அவர் என்ன சொல்லிட்டாரு, ஜட்ஜி என்ன போனாங்க, அட்வைஸ் ரிப்போர்ட்ல, நீங்க நல்லா பேசுறீங்க, தப்பா பேசுறீங்க, சரியா பேசுறீங்க, நல்லா இது பண்றீங்க. பொது வழியில பேசும்போது எல்லாம் வேற மாதிரி தான் கேட்பான். ஒருத்தனை திட்டணும்னா தனியா கூப்பிட்டு வச்சு நின்னா திட்டிங்க. யூடியூப்ல என்ன பண்ணுவானா. அதனால கொஞ்ச நாள் நான் சத்சங்கத்தை இதுவே நிறுத்தி வச்சிருந்தேன், லைவே. இப்பதான் கொஞ்சம் நான் திருந்தி இந்த மாதிரி நம்ம பேட் வேர்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி போடவானா. திருந்தல, உள்ள இருக்குது அதுதான் 40 days கோர்ஸ் வச்சுட்டு அங்க திட்டுறது. இங்க திட்ட முடியாது இல்ல, அது வீடியோ எல்லாம் கிடையாது. ஒரு தனி நபர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோ, நீ என்னென்ன பேசிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க வேற ஒன்னும் பேஜரா ஆயிடுவீங்க. அவ்வளவு சலிச்சவன் இல்லை, அவனுக்கு என்ன தெரியுமோ சொல்லுவான். ஆமா, உள்ளது வெளியுது எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்து உட்காந்துக்கிறான் நல்ல மாதிரி. புரியுது என்ன சொல்றது? போய் போய் வருது ஒரு வேலை. இப்ப இவர் கமெண்ட் போடுறாரு இன்னொருத்தருக்கு, தம்பி இன்னொருவானுங்க ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்து பாக்கணும், என் பொன்னாடி பாடுற நீன்றானுங்க. நம்ம மாதிரி கட்டிட்டு போக முடியும்? தொப்ப தனியா இருக்கும், எல்லாம் தனித்தனியா இருக்கும். எனக்கு இது நான் சண்டையே வரல சாமி, மானசீகமா வேண்டிப்பேன். ஐயோ, நான் அந்த மாதிரி சண்டைகள்லாம் வர முடியாதியா, இடுமா முடியுமா நம்மளால? அது மாதிரியே வாழ்க்கை உனக்கு புரியவே இல்லை. ஒன்னும் எங்கிற எங்க போய் வந்துக்கிறோம் நம்ம, எல்லாம் வெயில் அவுத்து போட்டு பத்துனுக்கிறத போய் பார்த்துட்டு வந்துக்கிறோம். இது ஒரு விஷயமா சனினே? சி, கேவலம். அது ஆணும் பெண்ணும் செக்ஸ் காமம் இது மட்டும் தான் வாழ்க்கை, அதை தாண்டி வாழு. அதுக்கப்புறமா வாழ்க்கை இருக்குது. அன்புன்றது காமத்தை கடந்து இருக்குது. அது வெறும் செக்ஸ் மட்டும் பண்ண அன்பாயிட முடியாது. ஒரு பெண் காமத்தெல்லாம் நேசிக்கல, காமத்தால ஒரு பெண்ணை திருப்தியாக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அன்பா பார்த்தியானா போதும், அன்பா பார்க்க கத்துக்கோ. மகளும் நமக்கு மகளும் அவதான், சகோதரியும் அவதான். எல்லாரையும் காமத்தோடு போய் பார்த்துருக்க முடியுமா என்ன? பொண்ணு பிள்ளை எல்லாரும் தானே நமக்கு. அப்புறமா அப்பனுக்கு தெரியும். நான் முத்துக்குமார் சொல்லியிருப்பாரு, முத்தம் காமத்துல சேர்ந்ததுலன்னு யாருக்கு தெரியுமா? பொண்ணை பெத்த அப்பனுக்கு தெரியுமா? அது வரைக்கும் நீ திமிர்ல நின்றுருப்ப. முத்தம்னாக்கா காமம் தானே. உன் பெண்ணு குழந்தைய பாரு, உன் மேல அவ காலத்துக்கு போட்டா உனக்கு ஒண்ணும் ஆகாது. அப்பனா இருந்தியானா சனியை நீ குடிகாரனா ஆயிட்டேன்னா அது உன் பிரச்சனை. நல்ல அப்பனுக்கு என்ன ஆகாது. அவன் தான் அப்பா, அவன் தான் நான் ஒரு அப்பன், நான் தாயுமானவன் தந்தையானவன். அப்படிதான் வாழணும். ரூம் எப்ப பார்த்தாலும் பொம்பளை போக போறதாவே பார்க்க முடியாது. பொண்டாட்டியே அப்படி பண்ண முடியாது. அதான் சொல்லுவேன், எங்கடா வச்சுக்கிறீங்க சொருவின்னு கேட்டு அப்படியே வச்சுருக்கிறீங்க பொண்டாட்டியே இல்ல புள்ளிய. சொம்மன அன்பா இருக்க கத்துக்கோங்க, காமம் கடந்து வாழ கத்துக்கோங்க. காம குருன்ட்டு வந்துருங்க. நான் இங்க பேசும்போது நீங்களே தெளிவாயிடுங்க. ஓ, நம்ம தப்பா எதனா நோக்கத்தோட வந்துருன்ற. நான் முதல்ல வந்துரு. சண்டை போட்டு ரொம்ப தூரம் போயினே இருக்காது. ரொம்ப தூரம் போயிட்டா திரும்பி வரதுக்கு முடியாம நீயே வெக்கப்பட்டு போயிடுவேன். மரியாதையா இதுவே போதுன்ட்டு என்ன பண்ணிட்டேன் வந்துருப்பாரு. எப்படியும் கொஞ்ச நாள் பொறுத்து வர போற, அது சீக்கிரமா வாழ்றேன்.